உங்க மேகம் இறங்கணும், உங்க மகிமை பார்க்கணும், உங்க ஆவி ஊற்றிடும் இப்போதே. உங்க மேகம் இறங்கணும், உங்க மகிமை பார்க்கணும், உங்க ஆவி ஊற்றிடும் இப்போதே. ஆவியே 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 உங்க கிருபை ஊற்றிடும், உந்தன் பலனால் நிரப்பிடும், உந்தன் அன்பால் மூடிடும் இப்போதே. உங்க கிருபை ஊற்றிடும், உந்தன் பலனால் நிரப்பிடும், உங்க அன்பால் மூடிடும் இப்போதே. ஆவியே பாடும் இதயத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா. ஆவியே 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 வாஞ்சிப்பதெல்லாம் உம்மை தானே ஐயா, என் உயிரான உயிரான ஏசையா. வாஞ்சிப்பதெல்லாம் உம்மை தானே ஐயா, என் உயிரான உயிரான ஏசையா. ஏசையா எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தகர்க்கப்படுவதாக, நாவின் கட்டுகள் அறுபடுவதாக. ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில் உங்களை விட்டு மாறுவதாக. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்தில் விடுதலையும் உண்டு. Thank you அப்பா. இயேசுவே 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 ஆவியே 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 ஆவியே. எங்களுடைய இருதயங்கள் அனல் கொள்ளட்டும், உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை மகிமைப்படுத்தும்படி, நன்றியுள்ள இருதயமாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர உம்மை மகிமைப்படுத்துவோம். நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் வந்ததல்ல, நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிரப்புகிறீர், கட்டுகளை உடைத்தெறிகிறீர், எங்களை விடுதலையாக்குகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், விடுதலையோடு உம்மை பாடி ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். With my hands lifted high, உம்மை துதித்திடுவேன், என் சத்தம் உயர்த்தி உம்மை நான் உயர்த்திடுவேன் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். With my hands lifted high, உம்மை துதித்திடுவேன், வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன், என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன், சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். With my hands lifted high, உம்மை துதித்திடுவேன், வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன், என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன், சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம், எரிகோ தடைகளை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம். சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம், எரிகோ தடைகளை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன், துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். With my hands lifted high, உம்மை துதித்திடுவேன், வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன், என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன், சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக பிடிக்குதையா ஓட்டம். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக பிடிக்குதையா ஓட்டம். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். With my hands lifted high, உம்மை துதித்திடுவேன், வால்யூம் ரைஸ் பண்ணி துதித்திடுவேன், என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன், சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம்,
எரிகோ தடைகளை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம். சத்தமாய் துதிப்போம், துதியால் பதிலை இடிப்போம். எரிகோ தடைகளை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம். துதித்திடுவேன், போற்றிடுவேன், துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன். உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மக்காய் ஓடிடுவேன். உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மக்காய் ஓடிடுவேன். With my hands lifted high, உம்மை துதித்திடுவேன். வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன். என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன். சத்தத்தை உயர்த்தி நான் துதித்திடுவேன். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன். ஓ துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக பிடிக்குதையா ஓட்டம். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக பிடிக்குதையா ஓட்டம். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன். உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். With my hands lifted high, உம்மை துதித்திடுவேன். வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன். என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன். சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவேன். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன். உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். 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 ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக அவர்கள் ஓடி போவார்கள். உங்களுக்கு எதிராக வந்து உங்களை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வருகிற எந்த சக்தியானாலும், எந்த பொல்லாத ஆவிகள் ஆனாலும், எந்த மனுஷிக வல்லமைகள் ஆனாலும், ஒரு வழியாய் வந்த எதிரிகளை 7 வழியாக ஆண்டவர் ஓடச் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு முதுகு காட்டி அவர்கள் ஓடி போவார்கள். ஆமென். உங்கள் பக்கத்தில் வரும்போதே உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. எல்லா விதமான சதி வல்லமைகள், பிசாசின் சதி வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில தகர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தெரிப்புண்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தெரிப்புண்டு போவதாக. ஆமென். மறைவான பாதைகளில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகள், சுருக்குகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா. துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன். உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். அவருக்காக நீங்கள் பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடி, அவருக்காக நீங்கள் ஓடக்கூடாதபடி, அவருக்காக நீங்கள் நடக்கக்கூடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில் தானே உடைக்கப்படுவதாக, தகர்க்கப்படுவதாக. எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்திய வழிகள்
என்றைக்கும் நினைத்திடுவோம். நன்றியால் நிறைந்தவர் நாமம் நாம் ஆராதிப்போம் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை நடத்திய வழிகள். ஆமென். நம்மை நடத்திய வழிகள் எந்நாளும் நினைத்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். கர்த்தர் நம்மை நடத்திய வழிகள் எந்நாளும் நினைத்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். அன்றொரு நாளில் அழைத்தவர் அவரே, இன்று வரையிலும் நடத்தி வந்தாரே. அன்றொரு நாளில் அழைத்தவர் அவரே, இன்று வரையிலும் நடத்தி வந்தாரே. சென்ற இடமெல்லாம் நம்முடன் இருந்தே ஜெயமுடன் நம்மை நடத்தினாரே. சென்ற இடமெல்லாம் நம்முடன் இருந்தே ஜெயமுடன் நம்மை நடத்தினாரே. கர்த்தர் நம்மை நடத்திய வழிகள் எந்நாளும் நினைத்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். ஞானிகள் வல்லவர் நல்லோர்கள் இருந்தும் ஏதுமில்லா நம்மை தெரிந்தெடுத்தாரே. ஞானிகள் வல்லவர் நல்லோர்கள் இருந்தும் ஏதுமில்லா நம்மை தெரிந்தெடுத்தாரே. நம்மையும் நம்பியே கிருபை அளித்தார், என்றுமே அவர்காய் வாழ்ந்திடுவோம். நம்மையும் நம்பியே கிருபை அளித்தார், என்றுமே அவர்காய் வாழ்ந்திடுவோம். கர்த்தர் நம்மை நடத்திய வழிகள் எந்நாளும் நினைத்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். எத்தனை குறைகள் நம்மிலே இருந்தும் எத்தனை முறையோ மன்னித்து மறந்தே. எத்தனை குறைகள் நம்மிலே இருந்தும் எத்தனை முறையோ மன்னித்து மறந்தே. நம்பள வீணத்தில் தம்பல நளித்தே நம்மையும் தயவாய் நடத்தினாரே. நம்பள வீணத்தில் தம்பல நளித்தே நம்மையும் தயவாய் நடத்தினாரே. கர்த்தர் நம்மை நடத்திய வழிகள் எந்நாளும் நினைத்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். எத்தனை நன்மைகள் எத்தனை நண்பர்கள் எத்தனை மேன்மைகள் நமக்களித்தாரே. எத்தனை நன்மைகள் எத்தனை நண்பர்கள் எத்தனை மேன்மைகள் நமக்களித்தாரே. எண்ணிடும் வேளையில் கண்ணீர் பெருகுதே, எண்ணில்லா துதியும் மேலெடுப்போம். எண்ணிடும் வேளையில் கண்ணீர் பெருகுதே, எண்ணில்லா துதியும் மேலெடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்திய வழிகள் எந்நாளும் நினைத்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம்.
கர்த்தர் நம்மை நடத்திய வழிகள் எந்நாளும் நினைத்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். ஆண்டவர் நம்மை நடத்தின வழிகள் மிகவும் ஆச்சரியமானது. கடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்தின விதங்களை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னார். அவைகள் உண்மையிலே மிகவும் ஆச்சரியமானவைகள். உபாகம் 32 அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். எந்த இடத்திலிருந்து? பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஆமென். ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தார், அது ஒரு காலம். நம்மை நடத்தினார், அது ஒரு காலம். நம்மை உணர்த்தினார், நம்மை தம்முடைய கண்மணியை போல அவர் காத்தருளுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நம்மை நடத்தின அந்த வழிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்கள் உயர்த்தி நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். கர்த்தர் நம்மை நடத்திய வழிகள் எந்நாளும் நினைத்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். நன்றியாலே நிறைந்தவர் நாமம் எந்நாளும் துதித்திடுவோம். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிப்போம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும்
சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம
வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, 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 இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்குமா போலும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இந்த ஆராதனை வேளையில உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் உங்கள் பக்கத்துல அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாரிடத்தில் போக முடியும்? பேதுரு ஆண்டவரிடத்துல இப்படி சொன்னார், நாங்க யாரிடத்துல போவோம்? ஆண்டவரை விட்டு நம்ம யாரிடத்துல போய்விட முடியும்? நமக்கு உதவி செய்ய அவரால் மட்டுமே முடியும். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். ஆமென். வானங்களை தாழ்த்தி நமக்காய் இறங்கி அவரால் கிரியை செய்ய முடியும். ஆமென். உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு அவர் செய்ய போகிறார்? அதற்காகத்தானே அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, அடிமைத்தனத்தின் ஆவியை தரல, பதிலாக அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நல்ல மனம் திறந்து சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இரங்கும், இயேசுவே எனக்கு இரங்கும். உங்களுடைய சத்தத்தை கேட்டு அவரால் ஆமென் போய்விட முடியாது. தன்னுடைய செவியை அவரால் அடைத்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய சத்தத்திற்கு துரிதமாய் பதிலளிப்பார், துரிதமாய் பதிலளிப்பார். ஹல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரிய. கரங்கள் உயர்த்தி சொல்லும், இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம்
என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்யணும் அப்படின்னு முடிவோட இருக்கும்போது நிறைய தடைகள் வரும். அப்படிப்பட்ட தடைகளை நீங்க இந்த நாட்கள்ல ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆமென். உங்களுக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிரியமா நடக்கணும்னா எப்போவோ நீங்க நடந்திருக்கலாம், அல்லது உங்க மன விருப்பத்திற்கு இணைந்து நடக்கணும்னா எப்போவோ நடந்திருக்கலாம். ஆனா உங்க மனசுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நான் ஆண்டவருடைய சித்தமானது தான் செய்யணும். எனக்கு அது இஷ்டம் இல்லாட்டினாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு சித்தமானது தான் செய்யணும்னு நீங்க விரும்புறீங்கல்ல. ஆனா அந்த பாதையிலும் நிறைய தடைகள் இருக்கு, நிறைய தோல்விகள் இருக்கு, நிறைய நிந்தைகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு. இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் தேற்றுகிறார். நீங்க கவலைப்பட வேணாம், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினு சொல்லப்பட்டிருக்கிறதுல, அந்த ஆத்துமாவில் உண்டாகிற பலன் உங்களை இப்பொழுதே நிரப்புவதாக, உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பாரங்கள் உங்களை விட்டு வெளியேறுவதாக. உங்களுடைய இருதயம் கனமா இருக்கு, ரொம்ப வெயிட்டா ஃபீல் பண்றீங்கல்ல, அது இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனை வேளையில யாக்கா பருச மஹாண்டா கேசே லே கிரகெடே லே பாகுடா மசாலா பரோசா ஏ ரபகதி ரலகதிடா மயாண்டா பரஹதி ஏ பருச மஹாண்டா லிபா சுடா மயாலா பரஹா ரி கிரகெடே லே மஷெகெரே பரஹுடா மயாலா சே இகடா பலஹடா பரிகா பருசா இதம் பிரேடே ஹெலே மனா சம்தரா இத பிரகெடே ல செகெடே ல பகடா ரெமா கபரஹா தீலா பரபரா ரி கிரகெடே ல பவுடலா லே பிரகிட மண்டலா செகிடா கதயாலா ரி கிரம ஹண்டயா. ஒரு அசைவு உங்களை தொடுகிறது, ஒரு அசைவு உங்களை தொடுகிறது, உங்களுடைய இருதயம் அசைக்கப்படுகிறது. ஓ, உங்களுடைய சரீரத்தில் ஒரு அசைவை உணர்கிறீர்கள், உங்களுடைய சரீரத்தில் ஒரு அசைவை உணர்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். வாய்களை திறந்த அந்நிய பாஷையில சில நிமிடங்கள் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்கள் அந்நிய பாஷையில பேசுகளே. மாகபரஹானே லிப்ரமனா சம்தராதே லேக்ரகலலல சலலல வரமா ரிமகபரு சதரதிர மகபரா ரேக்ரகெடெகெலே மரா. ஆமென். இலை படைத்தவனுக்கு இதுதான் ஆறுதல், இலை படைத்தவனுக்கு இதுதான் ஆறுதல். ஆமென். அந்நிய பாஷைகளாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவேன் என்று சொன்னாரே. லிக்ரஹதா சதலஹந்தலானதா லேப்ரபௌடஹம் தேரகடனா ஏத்ரகாலஹம் சதாதலா ரிகடம் பிரடகலபரகடா. ஹalleluya. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டிரே, பலியாகி என்னை மீட்டிரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே
எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் செய்வது தானே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. இந்த பாடல் வரியில் அந்த ஒரு வார்த்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தான் அப்படின்னு எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில நம்ம வாழும்போது ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உங்க சித்தம் செய்வது தான். என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. அவர் குயவன், அவருடைய கரங்களிலே நாம் களிமண். அவருக்கு சித்தமானதை அவர் செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் விரும்பும் போது அதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில என்னை விட்டு போகணுமோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிடட்டும். உமக்கு சித்தமில்லாத ஒன்று எனக்குள்ள வேண்டாம். உமக்கு சித்தமில்லாத ஆசைகள் எனக்குள்ள வேண்டாம். உமக்கு சித்தமில்லாத ஒரு எண்ணம் எனக்குள்ள வேண்டாம். என்னுடைய எண்ணமும் ஏக்கமும் என்னுடைய எல்லா தேவையும் ஆண்டவரே உம்முடைய சித்தமாக மட்டும்தான் இருக்கணும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்க சித்தம் செய்யணும். உமக்கு சித்தமானதை நாங்க செய்யணும். உமக்கு சித்தமான பாதையில நாங்க ஓடணும். உமக்கு சித்தமானதே நாங்க விரும்பணும்பா. அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. மீதியான பகுதிகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளிலே தொடப்படுவார்களாக. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற, எந்த வழியில் போக வேண்டும் என்று குழப்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில நல்ல ஒரு புரிதல் கிடைப்பதாக. ஆண்டவரே, நல்ல ஒரு புரிதல் அவர்களுக்குள்ளே உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 37:21 வசனம் முதல் மீதியான வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். கடந்த வாரத்தில் இதனுடைய பாதி சங்கீதத்தை நாம் வாசித்திருக்கிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். 21வது வசனத்திலிருந்து, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான்.
அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள். அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதை துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து இரட்சிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும் அவருடைய ஒளி என்கிற தலைப்பிலிருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உங்களுக்குள்ளே பிரகாசிக்கிற அவருடைய ஒளி. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவ ஒளியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போதே அங்கே ஒரு வித்தியாசமாய் எழுதப்பட்டிருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களும் எழுதப்பட்ட எழுத்து நடையில் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்காது. பதிலாக இந்த சுவிசேஷ புஸ்தகம் ஆரம்பிக்கப்படும் போதே வித்தியாசமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக பிறந்தவர்கள் அப்படி நம்ம வாசிக்க துவங்கி அங்கே ஆபிரகாமினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். ஆபிரகாமினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். ஆதாமினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையர்கள் எல்லாருடைய பெயர்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது அப்படி ஒரு முன்னுரை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை உங்களால் பார்க்க முடியாது. பதிலாக அவர் இப்படி எழுதுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே இந்த யோவான் என்கிறதான இந்த அன்பின் சீஷன் எழுதுகிறதை உங்களால் பார்க்க முடியும். யோவான் என்கிறதான இந்த சீஷன் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே
அவருடைய சீஷர்களில் மிகவும் வயது குறைந்த ஒரு சீஷனாய் இருந்தான். அநேகர் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் வெறும் 14 வயது தான் இந்த யோவானுக்கு இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அதனால இயேசு கிறிஸ்து எங்கே ஊழியத்துக்கு சென்றாலும் இந்த யோவான் என்கிறதான இந்த அன்பின் சீஷனை பக்கத்தில் வைத்து கொள்ளுகிறது வழக்கம். நாம் வாசிக்கிறோம் அல்லவா, அவருடைய மார்பில் சாய்ந்து என்று சொல்லி ஒரு சீசனை குறித்து வாசிக்கிறோம்ல, அது இந்த சீசன் தான். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமாய் இந்த சீசன் இருந்தான். இயேசு கிறிஸ்துவ மிகவும் அன்பாய் அவருடைய மார்பில் அணைத்து இந்த சீசனை வைத்திருப்பார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு சீசன் பாருங்கள். இந்த சீசன் இயேசு கிறிஸ்துவினுடைய இதய துடிப்பை கேட்டவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இதய துடிப்பை நன்றாய் கேட்ட இந்த மனுஷன் ஆமென் பேசுகிற எழுதின வெளிப்பாடு எல்லாம் வித்தியாசமானது தான். இவர் சுவிசேஷ புஸ்தகம் எழுதும் போது ஆதாமுக்கு சேத் பிறந்தான், சேத்துக்கு இன்னொரு மனுஷன் பிறந்தான், ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான் என்கிற வம்ச வரலாறுகளை எழுதாமல் எழுதும் போதே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் எழுதுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென். பூமியின் துவக்கத்தில் இருந்தது வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி ஆமென் தேவனுடைய மகத்துவங்களை, ஆவிக்குரிய விளக்கங்களை, ஆவிக்குரிய பார்வையோடு இவர் எழுதுகிறார். உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரிகிறதா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய சுவிசேஷ புஸ்தகங்கள் மனித வம்ச வரலாறுகளை அதிகமாக எடுத்துரைக்கும் போது இந்த மனுஷன் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தை இயேசுவை அடையாளம் காட்டுவதற்கு, தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய அந்த முன்னுரை எழுதுவதற்கு அவர்களைப் போல வம்ச வரலாறுகளை எழுதாமல் ஆமென் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இயேசு கிறிஸ்து யார், அந்த வார்த்தை என்பது என்ன, அந்த வார்த்தை எப்படி உருவானது, அந்த வார்த்தை எப்படி நமக்குள்ளே வந்து கிரியை செய்தது என்பதை பற்றியெல்லாம் இவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் அப்படி எழுதி வருகிற அந்த முன்னுரையிலே சொல்லப்பட்ட வசனத்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையாகிய இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்ததாம். அடுத்ததாக 5வது வசனத்தை நாம் மிகவும் கவனமாய் வாசிக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருள் என்று சொல்லும்போது அது பாவத்தை குறிக்கிறது. இருள் என்று சொல்லும்போது அது சாத்தானின் ராஜ்யத்தை குறிக்கிறது. இருள் என்று சொல்லும்போது அது பயத்தை குறிக்கிறது. இருள் என்று சொல்லும்போது அது மரணத்தை குறிக்கிறது. இருள் என்று சொல்லும்போது அக்கிரமமான காரியங்களை குறிக்கிறது, சாபமான காரியங்களை குறிக்கிறது. இந்த இருள் என்கிற இந்த இடத்தின் மேலே ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பிரகாசித்தார். அடுத்த வார்த்தையை பாருங்க, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பற்றி கொள்ளவில்லைன்னா என்ன? இங்கிலீஷ் பைபிள் அழகா காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சில மொழிபெயர்ப்புகளில் ஓவர்கம் அப்படின்ற வார்த்தையை கூட நம்ம பார்க்கிறோம். இந்த இருள் என்ன செய்து அப்படின்னு சொன்னா வெளிச்சத்தை மேற்கொள்ள பார்க்கிறது. வெளிச்சத்தை என்ன செய்கிறது? மேற்கொள்ள பார்க்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது இருளானது அதை பற்றி கொள்ள முடியல, பற்றி கொள்ளவில்லை. முயற்சி செய்கிறது, ஆனால் அதை பற்றி கொள்ள முடியவில்லை. இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான். இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுள்ள ஒளி உங்கள் மேல் பிரகாசித்தால் எந்த இருளுக்கும் உங்களை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, எந்த வியாதிக்கும் உங்களை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, எந்த பாவத்துக்கும் உங்களை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, எந்த சாபத்துக்கும் தலைமுறை கட்டுகளுக்கும் உங்களை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கிறதினாலே, இயேசு கிறிஸ்து என்கிறதான ஜீவனுள்ள ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கிறதினாலே இருள் உங்களை பற்றி பிடிக்க முடியாது, இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது. சில நேரங்களில் உங்களோடு போராடலாம், சில நேரங்களில் உங்களை மேற்கொள்வதற்கு அது முயற்சி செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின்
கிறிஸ்துவின் ஒளி எந்த இருளையும் மேற்கொள்ளுகிற ஒளியாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி எல்லா இருளையும் மேற்கொள்ள வல்லமை உள்ளதாயிருக்கிறது. பாருங்க, இந்த ஒளி, அதாவது ஜீவ ஒளியினுடைய வேலையே என்ன அப்படின்னு சொன்னா, இருளின் மேல் பிரகாசிக்கிறது தான். இருளான இடத்தில் பிரகாசிப்பது தான் ஜீவனுள்ள ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை. உங்களுடைய குடும்பத்திலே இருள் இருக்கிறதா? உங்களுக்குள்ளே இருள் இருக்கிறதா? உங்களுடைய தொழில்களில் இருள் இருக்கிறதா? உங்களுடைய இருதயத்தில் இருள் இருக்கிறதா? இப்படி இருள் இருந்தா இந்த ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே நீங்க வரவேற்கும் போது, உங்களை வீட்டுக்குள்ள வரவேற்கும் போது, உங்களுடைய தொழிலுக்குள்ள வரவேற்கும் போது, ஆமென், எப்படிப்பட்ட இருளின் கட்டுகளானாலும், எப்படிப்பட்ட அந்தகார சங்கிலிகளானாலும், இயேசு கிறிஸ்துவின் ஒளி உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது அது தானாக போய்த்தான் ஆகணும். அது தானாக வெளியேறித்தான் ஆகணும். ஆமென். உங்களுடைய வீட்டுக்குள்ளே இந்த ஒளி பிரகாசிக்கும் போது அங்கே சமாதான குறைவுக்கு இடமில்லை, அங்கே பிசாசுக்கு இடமில்லை, அங்கே சண்டைகளுக்கு இடமில்லை, அங்கே சச்சரவுகளுக்கு இடமில்லை. ஆமென். குடும்பங்களிலே நிறைய போராட்டங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். நெடுநாளாய் சமாதானமின்மைகளை பார்க்கிறோம். ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாத நிலைகளை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் ஒரு இருளின் ஆதிக்கம் தான். இதெல்லாம் ஒரு இருளின் பிடித்தான். ஏறின கட்டிலிருந்து இன்னும் பல மாதங்கள் நீங்கள் இறங்கவில்லை என்றால் நீங்கள் இருளின் கட்டில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி உங்கள் மேல் பிரகாசித்தால் நீங்கள் படுத்திருக்கிற அந்த இடத்திலிருந்து உங்களால் எழும்ப முடியும். ஆமென். உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த அந்தகார சங்கிலிகள் தானாகவே அவைகள் விழுந்து போகும். இயேசு கிறிஸ்து என்கிற இந்த ஜீவ ஒளி எந்த இருளையும் மேற்கொள்ள வல்லமையுள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஒளி எந்த இருளையும் மேற்கொள்ள வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. அதனால் தான் அந்த 5வது வசனம் சொல்லுகிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, அதை பற்றி கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இது சாதாரணமான வெளிச்சம் அல்ல, இது ஜீவனுள்ள வெளிச்சம், இது பேசுகிற வெளிச்சம், இது கிரியை செய்கிற வெளிச்சம், இது உங்களுக்காய் செயல்படுகிற வெளிச்சம், உங்களோடு வருகிற வெளிச்சம். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்தில் உங்களோடு இந்த வெளிச்சம் வரும். நீங்கள் பேசும்போது இந்த வெளிச்சம் கிரியை செய்யும். ஓ ஹல்லேலூயா. இருளான இடத்திலே போய் இந்த வெளிச்சத்தை நீங்கள் வரவழைக்கும் போது அது உங்களுக்காக பிரகாசிக்கிறதற்கான ஒரு ஜீவனுள்ள ஒளியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒளிக்கு மட்டும்தான், இந்த இயேசு என்கிற இந்த ஜீவ ஒளிக்கு மட்டும்தான் இருளை மேற்கொள்ளுகிற சக்தி உண்டு. வேற எந்த வெளிச்சத்துக்கும் இல்லை. அடுத்து பார்க்க போகிறோம் எப்படிப்பட்ட வெளிச்சம், இது எங்க துவங்கின வெளிச்சம், இது என்ன செய்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் எந்த இருளையும் அகற்றும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களால் காரியங்களை பார்க்க முடியும். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப முதலாவது இருள் என்பது என்ன என்பதை பற்றி நாம் சில காரியங்களை தியானிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் நமக்கு எல்லாம் நல்ல தெரிந்த வசனம். பாருங்க, சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் முதல் 4 வசனத்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனத்தில் பூமியானது எப்படிப்பட்டதா இருந்ததாம்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. பூமி எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மை, வெறுமை. இந்த 2 வார்த்தையை நல்ல மனசில் வச்சுக்கோங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அதாவது ஏன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததென்றால், ஆழத்தின் மேல் இருள் இருந்ததினால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது.
உள்ளுக்குள்ள இருள் இருந்ததுனால வெளியே எப்படி இருக்கான்? ஒழுங்கின்மையா இருக்கு. உள்ளுக்குள்ள இருள் இருந்ததுனால வெளியே வெறுமையாய் தெரியுது. பாருங்க, நமக்குள்ள இருள் இருந்துச்சுன்னா, நமக்குள்ள ஆழத்துல இருள் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை வெறுமையானதாகத்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கமற்றதாகத்தான் இருக்கும். ஒரு ஒழுங்கின்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஜெபத்திலே ஒரு ஒழுங்கு இருக்காது. ஆண்டவரை தேடுகிறதுல ஒரு ஒழுங்கான தேடுதல் இருக்காது. ஒரு வெறுமையான ஒரு அனுபவம் இருக்கும். எல்லாமே சுற்றி நமக்குள்ளே இருந்தாலும், நம்முடைய தேவைகளை சந்திக்க பணம் இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், நல்ல வீடு வாசல்கள் நமக்கு இருந்தாலும், ஒரு வெறுமையான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? ஆழத்துக்குள்ள, அதாவது உங்க இருதயத்தின் ஆழத்துல இருக்கிறதான, அதனால தான் அந்த இருள்னால தான் வெளியில எப்படி இருக்கிறதா? ஒழுங்கின்மை, வெறுமையா இருக்கிறது. நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் பாவ சிந்தைகளோடு இருப்பதற்கு காரணம் என்ன? ஆழத்துல இருளுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறாங்க. ஆழத்துல இருளுக்காக அவங்க இடம் ஒதுக்கி கொடுத்து அந்த இருளை உள்ள வைத்திருக்கிறாங்க. அதனால என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் எழுதப்பட்டிருக்கு. அவர் உள்ளுக்குள்ள வர முடியல. அந்த பூமிக்குள்ள, ஜலத்துக்குள்ள அவர் வர முடியல. ஏன்னு சொன்னா ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறதுனால ஆவியானவர் உள்ளே வர முடியல. அவர் என்ன செய்கிறார்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடுவதற்காக அல்ல கொடுக்கப்பட்டது, உங்களுக்குள்ளே அசைவாடுவதற்காக. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். நமக்குள்ள இருக்கிறதுக்காக, நம்மோடு இருப்பதற்காக இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவர் தம்முடைய சுவாசத்தை அவருடைய சீஷர்கள் மேல் ஊதி சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். தம்முடைய சுவாசத்தை தம்முடைய சீஷர்கள் மேல் ஊதினார், நம்மேல் ஊதினார். ஊதி என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஆதாமை ஆண்டவர் உருவாக்கின அந்த சமயத்திலே அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று நாம் வாசிக்கிறோம். பின்பு ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்த போது அவனுடைய அந்த ஆத்மீகத்தை அவன் என்ன செய்தான்? இழந்து போனான். அப்போ மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி இந்த பூமியிலே வந்து சொந்த இரத்தம் சிந்தி ஜீவனை தந்து நம்மை மீட்டு கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க, ஆதாமுக்குள்ளேயும் அந்த இருள் வந்ததை பார்க்கிறோம். அவனுக்குள்ள பாவம் வந்து விட்டது. அதனால ஒரு ஒழுங்கின்மை அவனிலே காணப்பட்டது, ஒரு வெறுமை அவனிலே காணப்பட்டது. ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவரை வந்து சந்திக்கிறதற்கு கூட, அவரை பார்க்கிறதற்கு கூட அவனுக்கு முடியாமல் பயந்து போய் அந்த விருட்சங்களின் நடுவில் அவன் போய் ஒளிந்து கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ள இருள் இருக்கும்போது அவனுக்கு தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது. இந்த இருள் ஒரு மனுஷனுக்குள்ள குடிகொள்ளும் போது அவனுக்குள்ள ஒழுங்கின்மை, வெறுமை ஆகிய இந்த இரண்டு விஷயங்கள் அவனுக்குள்ள வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த அந்த வசனத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெறுமை என்கிற காரியத்தை குறித்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, எம்டியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனா முழு உலகமும் அப்படி வெறுமையா இல்லை. முழு உலகமும் ஜலத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. முழு உலகமும் ஜலத்தினால் நிரப்பப்பட்டிருந்துச்சு. ஆனா ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா எல்லாம் இருந்தாலும் அது வெறுமை தான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, அவருடைய ஒளி நமக்குள்ள இல்லைன்னா, எல்லாம் இருந்தாலும், நம்மை சுற்றி எல்லாமே இருந்தாலும், நல்ல பணம் இருந்தாலும், நல்ல பட்டம் இருந்தாலும், நல்ல பதவிகள் இருந்தாலும், ஆண்டவர் இல்லாட்டினா அது வெறுமை தான். ஆமென். நம்மை விட நிறைய அந்தஸ்தில் பெரியவர்கள் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். உலக பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளெல்லாம் என்ன இல்லை? இயேசு என்கிற வெளிச்சம் அவர்களுக்குள்ள இல்லை.
அவர்களுக்குள்ள ஒளி இல்லை, அவர்களுக்குள்ள இருள் தான் இருக்கிறது. அப்போ அவர்கள் வெறுமையானவர்கள் தான். ஆனால் இயேசுவை தெய்வமாக கொண்ட நாம் நிறைவுள்ளவர்கள். நம்மிடத்தில் ஆங்காங்கே குறைகள் இருக்கலாம், ஆனால் இயேசு நமக்குள்ளே இருக்கிறதுனால, நிறைவான அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் எல்லாவற்றிலும் நிறைந்தவர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3வது வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 4வது வசனம் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெளிச்சம் சூரியனிலிருந்து வந்த வெளிச்சம் அல்ல. ஏன்னா ஆண்டவர் சூரியனை அதுக்கடுத்த நாட்களில் தான் சிருஷ்டிக்கிறார். சூரியன் அது வரைக்கும் உருவாகவே இல்லை. சூரியனினால் வந்த வெளிச்சம் அல்ல இது. இந்த வெளிச்சம் யாருடையது என்றால் தேவனுடைய வெளிச்சமாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. சூரியனினாலோ சந்திரனினாலோ நட்சத்திரத்தினாலோ இருந்து வந்த வெளிச்சம் அல்ல, இது தேவனிடத்திலிருந்து வந்த வெளிச்சம். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் இருளை அகற்றுகிற வெளிச்சம். ஆழத்தின் மேல் இருக்கிற இருள், அந்த இருளை அகற்றுகிற வெளிச்சம். ஒருவேளை உங்களுக்குள்ள இருள் இருக்கிறது போல நீங்கள் உணர்ந்தால், உங்களுடைய வீடுகளில் இருள் இருக்கிறது போல உணர்ந்தால், நீங்க பயப்படணும்ன்ற அவசியமே இல்லை. உங்க சொப்பனத்தில் பயம் தரக்கூடிய சொப்பனமாக உங்களுக்கு வரும்னா, இருளை அதிகமாக பார்க்கிறீங்க, ஏதோ ஒரு உருவத்தை பார்க்கிறீங்க, கருப்பு கருப்பா தெரியுது. இதெல்லாம் நிறைய நம்ம ஆட்கள் சொல்லுகிற விஷயம். இது போல உள்ள கட்டுகள், இதெல்லாம் ஒரு விதமான ஒரு பொல்லாத கிரியை, ஒரு இருளின் வல்லமை தான். இதை குறித்து நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. உங்க வாயை திறந்து இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான ஒளியை உங்களுக்குள்ளே வரவழையுங்கள். அப்போது இந்த சக்திகள் உங்களை விட்டு மாறி போகும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சொப்பனத்தில் ஒரு விடுதலை வேணும். தவறான கனவுகள், தப்பான கனவுகள், ஆமென், பயப்படக்கூடிய கனவுகள் யாரோ துரத்துவது போல காணப்படுகிறது. ஏதோ மிருகம் துரத்துவது போல் இருக்கிறது. யாரோ உங்களை துரத்தி வருகிறார்கள். இது போல உணர்வு உங்களுக்கு இருக்குன்னா, சிலருடைய கனவுகளில் கொடிய சர்ப்பங்கள் துரத்தி வருகிறது, பேய் வல்லமைகள் துரத்தி வருகிறது, ஏதோ ஒரு விதமான பயம் உங்களை ஆளுகிறது. அரண்டு போய் எந்திருக்கிறீர்கள், நடுராத்திரியிலே கஷ்டப்பட்டு கண்ணீரோடு எந்திருக்கிறீர்கள், பயப்பட்டு எந்திருக்கிறீர்கள், இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு போகிறதற்கு பயம். இப்படி சொப்பனத்தின் மூலமாய் சத்ரு உங்களை வந்து பயப்படுத்துகிறான் அல்லவா? நீங்கள் என்ன செய்யணும்? வாயை திறந்து அந்த ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவை, அந்த ரட்சிக்கிற ஒளியாகிய கிறிஸ்துவை, இருளை அகற்றுகிற சக்தியுள்ள கிறிஸ்துவை உங்களுடைய வீட்டிற்குள்ளே, உங்களுடைய இருதயத்திற்குள்ளே நீங்கள் வரவழைக்க வேண்டும். கீழ்ப்படியாத பிள்ளைகள், நீங்க என்ன சொன்னாலும் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில்லை. அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்குள்ள உம்முடைய வெளிச்சம் வரட்டும்பா, அந்த ஜீவனுள்ள வெளிச்சம் வரட்டும், இருளை அகற்றக்கூடிய வெளிச்சம் உள்ள வரட்டும். ஆமென். இருள் பற்றி கொள்ள முடியாத அந்த மிகவும் பயங்கரமான அந்த வெளிச்சம், ஆமென், என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள வரட்டும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த வெளிச்சம் உள்ளே பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் வரும்போது வேதம் சொல்லுகிறது, இருளானது அதை என்ன செய்யவில்லை? பற்றி கொள்ளவில்லை, அதை மேற்கொள்ளவில்லை, அதை பிடித்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இந்த வெளிச்சம் இருளை மேற்கொள்ளுகிற வெளிச்சம், இந்த வெளிச்சம் இருளை அகற்றுகிற வெளிச்சம். இந்த வெளிச்சம் உள்ளே வரும்போது இருள் தானாக பயந்து ஓடும், இருள் தானாக பயந்து அலறி ஓடும், வெளியே ஓடும். அப்படிப்பட்ட ஜீவ வெளிச்சம் இது, ஜீவனுள்ள ஒளி இது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கரங்கள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதாக. உங்களுடைய வலது கையை உங்க தலை மேல வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. ஆமென். உம்முடைய வெளிச்சம் என்னிலே நிறைவாய் பிரகாசிப்பதாக. இயேசுவின் வெளிச்சம் நிறைவாய் என்னில் பிரகாசிப்பதாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தபோது இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாய் பிரித்தார். அதை ரெண்டையும் ஒன்றாக கலந்து வைக்கல, அதை ரெண்டையும் ஆமென் வெவ்வேறாக பிரித்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய இருதயத்திற்குள்ளே இருக்கிறதான இருள், மேலே இருக்கிறதான பரிசுத்த ஆவியை உங்களிடத்திலே வரவிடாது, உங்களிடத்திலே வந்து தங்க விடாது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து செயல்படுவதை இந்த இருள் தடுத்து கொண்டே இருக்கும். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணும்போது வாலிபர்கள் நல்லா கவனிங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த இருளுக்கு விரோதமாய் நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி என்னை முழுமையாய் நிரப்ப
நிரப்பணும். என் இருதயத்தை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, என்னுடைய சரீர பாகத்தை கர்த்தருடைய வெளிச்சம் நிரப்பட்டும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய நிறைவான ஒளி உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நீங்கள் விசுவாசமாய் இருக்கும்போது நீங்கள் இருளிலே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதில்லை. ஏன்னா நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னும் இந்த இருள் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, இருள் என்பது பாவம், இருள் என்பது அக்கிரமம், இருள் என்பது தீராத நோய், இருள் என்பது மரணப்பிடி, இருள் என்பது ஒரு சாபக்கட்டு. இப்படிப்பட்ட காரியங்கள் இருளாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்காகத்தான் இயேசு ஒளியாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காகத்தான், உங்களுடைய இருள் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஒளியாய் வந்தார். அவர் உலகின் ஒளியாகிய இயேசு. ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள உலகத்தின் ஒளி இறங்கி வந்துச்சுன்னா அது எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வீடுகளில் நல்ல அருமையான லைட் நீங்கள் போட்டிருப்பீர்கள். அந்த லைட் அந்த ஒரு அறைக்கு போதுமான ஒரு லைட், அதனால நீங்க அந்த ஒன்றை போட்டிருக்கிறீங்க. இது போல ஒரு 100 லைட் அந்த ரூம்குள்ள யாராவது போடுவாங்களா? யாரும் போட மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் உலகத்தின் ஒளின்னு சொல்றாரு. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குரிய ஒளி அல்ல, உலகத்தின் ஒளி. ஆனா இந்த ஒளி நமக்குள்ள பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிரகாசிச்சா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற இருள் அரண்டு ஓடும். ஆமென். உள்ள இருக்கிற பொல்லாத கிரியைகள் வெளியே அகன்று ஓடும். பாவ கிரியைகள் வெளியே ஓடும். ஆமென். அசுத்த சிந்தனை வெளியே ஓடும். கெட்ட பேச்சுகள் வெளியே ஓடும். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எல்லா அந்தகார கிரியைகளும் நம்மை விட்டு என்ன செய்யும்? அகன்று போகும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உலகத்தின் ஒளின்னு சொன்னாரு. அந்த ஒளியை நமக்குள்ள என்ன செய்கிறார்? தருகிறார், வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை இருக்கிறதை நீங்கள் உணராமல் இருக்கலாம், ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி எந்த இருளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒளியாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 9:2 வாசிக்கிறோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் என்ன செய்ததாம்? பிரகாசித்தது. மரண இருளின் கட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் மேல், அந்த தேசத்தின் மேல், அந்த திசையில் இருக்கிற ஜனங்கள் மேல் தேவனுடைய வெளிச்சம் என்ன செய்தது? பிரகாசித்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, இந்த ஜீவ ஒளியை நமக்குள் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜீவ ஒளியை நமக்குள் பெற்றுக்கொள்வது எப்படி? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் வாசிக்கலாம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த ஜீவ ஒளியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரை பின்பற்ற வேண்டும். நாம் அவரை ஃபாலோ பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். அவரை நாம் பின்பற்றும் போது இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றவர்களாய் நாம் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து என்கிற இந்த ஒளி, மிகப்பெரிய இந்த ஒளி, அதிசயமான ஆச்சரியமான இந்த ஒளியை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிற வேளையிலே நாம் இருளில் நடவாமல் அவருடைய அந்த ஜீவ ஒளியை நாம் அடைந்தவர்களாய் இருப்போம். நமக்குள்ளே அந்த ஒளி என்ன செய்யும்? பிரகாசிக்கும். ஆண்டவரை ஃபாலோ பண்ண வேண்டும். இன்னைக்கு நிறைய
பேர்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல, நிறைய காரியங்களை ஃபாலோ பண்ணுறோம், தவறாமல் ஃபாலோ பண்ணுறோம். அதே போல் இயேசு கிறிஸ்துவை நாம் முதன்மையாய் வைத்து அவரை நாம் பின்பற்றும் போது அந்த ஒளியில் நாம் நடந்து கொள்ள முடியும், அந்த ஒளியை பெற்றவர்களாய் இருக்க முடியும், அந்த ஜீவ ஒளியை அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஜீவ ஒளி உங்களை நடத்துகிற ஒளியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று நம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் நடக்கிற வழிகள் எல்லாம் சரியாக நம்மால் நடக்க முடியும். அநேக நேரங்களில் குழப்பங்கள் நமக்கு வருகிறது, எங்கே போவது என்ன செய்வது என்று நமக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம் அல்லவா. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த குழப்பங்கள் உங்களை விட்டு என்ன செய்யும்? மாறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 1:9 வாசிக்கிறோம், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த ஒளி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும். இவனை தான் பிரகாசிக்க முடியும், இந்த குறிப்பிட்ட மனுஷனை தான் பிரகாசிப்பிக்க முடியும், இவங்களை பிரகாசிப்பிக்க முடியாது, இவங்களை சரி பண்ண முடியாது என்ற நிபந்தனை இயேசுவுக்கு இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு என்கிற ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும், எந்த மனுஷனையும் ஆமென் பிரகாசம் உள்ள ஒரு மனிதனாய் மாற்றும், வெளிச்சம் உள்ள ஒரு மனிதனாய் மாற்றும். நீங்க எந்த மனுஷனை பார்த்தும் இந்த மனுஷன் திருந்துகிறதற்கான வாய்ப்பு இல்லை நீங்க நினைக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஒளி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவ ஒளி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா எந்த மனுஷனும் மாறித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. உதாரணம் சொல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுல், இவன் சவுலாய் இருந்தான் முன்பாக. அப்படி இருக்கும்போது தமஸ்குவின் வீதியிலே இந்த வெளிச்சம் அவனை சந்தித்தது. ஹல்லேலூயா. ஆமென். இவன் எதற்காக போனான்? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை சிறைபிடித்து அவர்களை சிறையில் அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும் என்று கையில் பத்திரத்தோடு போன மனிதன். போகிற வழியில் தானே இந்த ஜீவ ஒளி அவனை சந்தித்தது. எண்ணி 3 நாட்களுக்குள்ள இந்த மனுஷனை ஞான ஸ்நானம் பெற வைத்தார். எவ்வளவு பெரிய ஒளி பாருங்க, எவ்வளவு வல்லமையுள்ள ஒளி பாருங்க. இந்த ஒளி இந்த மனுஷனை சந்திச்ச உடனே கண்கள் குருடாக்கப்பட்டவனாய் தரையிலே விழுந்தான். எழுந்து பார்த்தா கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டியிருந்தது. எத்தனையோ பேர் இவனுடைய வார்த்தையை நம்பிதான் இவனுக்கு பின்பாக வந்தார்கள். இப்ப இவனுக்கே கையிலாக கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. இயேசு என்கிற ஒளி எந்த மனுஷனை தொட முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். இந்த தமஸ்கு பட்டணத்திற்கு போகும்போதே போகிற வழியில் தானே இந்த மனுஷன் தொடப்பட்டான். ஹல்லேலூயா. அங்கே அனனியா என்று பேர் சொல்லுகிற ஒரு சீஷன் இருந்தான். அந்த சீஷனை ஆண்டவர் கூப்பிட்டார். அனனியாவே என்று சொல்லி கூப்பிட்டு அவனை சவுல் இருந்த வீட்டுக்கு அனுப்பினார். அவனுடைய தலையின் மேல் கை வைத்து ஜெபிக்க உதவி செய்தார். உடனடியாக ஞானஸ்நானம் பெற்றான். ஞானஸ்நானம் பெற்றதோடு விடவில்லை, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க துவங்கினான். இதெல்லாம் நடக்குமா? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனால் நடந்திருக்கு பாருங்க. இதுதான் ஒளியின் வல்லமை. இயேசு என்கிற ஜீவ ஒளியினுடைய வல்லமை இது தாங்க. உங்க வீட்டில் உள்ளவங்க மேலே இது பிரகாசிக்கணும். சில நபர்கள் உங்க மனதில் இருப்பாங்க, இந்த மனுஷன் மாறவே மாட்டானே, இந்த பிள்ளை மாறவே மாட்டேங்குது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி அந்த குறிப்பிட்ட அந்த நபர் மேலே பிரகாசித்தது என்று சொன்னால் எந்த மனுஷனையும் மாற்றுவது தேவனுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவனை 3 நாளில் ஞானஸ்நானம் எடுக்க வச்சார். 3 நாளில் ஞான ஸ்நானம் எடுக்க வைத்தார். அபிஷேகத்தை பெற வைத்தார். அந்நிய பாஷை பேசினார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் அந்த ஒளியினுடைய வல்லமை. அந்த ஒளி அவனை சந்தித்தது, ஜீவ ஒளி அவனை தொட்டது. ஹல்லேலூயா. அந்த ஒளி அவனோடு பேசினது. இது ஏதோ வந்து போகிற ஒளி அல்ல, இந்த ஒளி அவனோடு பேசினது. அப்போஸ்தலனாகிய பவுலோடு இந்த ஒளி பேசினது. இந்த ஒளி உங்களோடும் பேசும். ஹல்லேலூயா. இந்த ஒளி உங்களுக்குள்ளே இருந்தால் இது உங்களோடு சம்பாஷிக்க துவங்கும், உங்களோடு பேச துவங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, இந்த ஒளி உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
15வது வசனம் 16வது வசனம் 2 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கலாமா? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், வெளிச்சத்தை பெறுவதோடு மாத்திரமல்ல, வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். வெளிச்சத்தை பெற்றோம் என்கிற மனநிலையில் மாத்திரமல்ல, பெற்ற வெளிச்சத்தை அநேகருக்கு பயனுள்ளதாக நீங்கள் மாற்ற வேண்டும். அதனால தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஒரு எரிகிற ஒரு விளக்கை கீழாக அல்லது மறைவான ஒரு இடத்திலே யாரும் வைக்க மாட்டார்கள். மறைவாக வைக்கிறதற்காக அந்த விளக்கு எரியவில்லை. அந்த விளக்கு எரியறதுக்கு காரணமே அது எங்கே இருக்கணும்? விளக்கு தண்டின் மேல் இருக்கணும். அதுக்காக தான் அதை எரிய வைக்கிறார்கள். அப்போதான் அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். முதலாவது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். இந்த வெளிச்சம் என்பது என்ன அப்படின்னு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 16வது வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. வெளிச்சம் என்பது என்ன? நற்கிரியைகள். நற்கிரியைகள் தான் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை எப்படி பிரகாசிக்க முடியும்? இப்போ நம்ம கையில் ஒரு தீ உண்டு பண்ணுகிற ஏதாவது ஒரு பொருள், ஒரு பேப்பரை தீ கொளுத்தணும்னா நம்ம கையில் இருக்கிற அந்த பேப்பரில் இருக்கிற அந்த வெளிச்சம், ஒரு உதாரணத்துக்கு அந்த கையில் இருக்கிற அந்த பேப்பருக்கு பாருங்கள், அதில் எரியிற வரைக்கும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் என்ன செய்யும்? உண்டாகும். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குது. அந்த வெளிச்சத்தை எப்படி நம்ம பிரதிபலிக்கிறது? நம்ம அப்படி தீயா எரிய முடியுமா? இல்லை, அப்படி இல்லை. அதல்ல வெளிச்சம். ஆதியாகமத்தில் நம்ம பார்த்த அந்த வசனத்திலே நம்ம பார்த்தோம், அங்கே உண்டான வெளிச்சம் அது சூரியனிலிருந்து உண்டான வெளிச்சம் அல்ல, அது தேவனுடைய ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி எப்படிப்பட்டது? நற்கிரியைகளான ஒளி. இந்த வசனத்தின்படி 16வது வசனத்தின்படி, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக என்ன செய்ய கடவது? பிரகாசிக்க கடவது. வெளிச்சம் என்றால் நற்கிரியை. நீங்க அன்பாக நடந்து கொண்டால் அது நற்கிரியை. அன்பாக பேசினால் அது நற்கிரியை. நீங்கள் உதவி செய்தால் அது நற்கிரியை. நீங்கள் பட்சமாக பேசினால் நற்கிரியை. கோபப்பட வேண்டிய விஷயத்தில் கோபப்படாமல் இருந்தால் நற்கிரியை. பாருங்க, இறங்கி கடன் கொடுத்தால் நற்கிரியை. அமைதியாக பேசினால் நற்கிரியை. இதெல்லாம் நற்கிரியை. மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை ஆற்றும், கடும் சொற்களோ கோபத்தை உண்டு பண்ணும் நம்ம வாசிக்கிறோம்ல. அதுபோல இது மாதிரியான நற்கிரியைகள் முதலாவது எங்கே வரணுமா? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் உள்ள யாவருக்கும் நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய நற்கிரியைகள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. தேவன் எப்படி இருக்கிறாரா? ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார், அவருக்குள்ள இருள் என்பதே இல்லை. அது மட்டுமல்ல, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. 6வது வசனம், நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம்.
நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் ஆண்டவர் சொல்கிறத தான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியும் அவரோடு நாம் ஐக்கியப்படாதவர்களாக இருந்தால் நம்ம பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த வார்த்தையில் தாங்க நம்ம கவனம் செலுத்தணும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றாக இணைந்து இருந்தீங்கன்னா எந்த சத்ருவும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. நீங்கள் ஒன்றாக சேர்ந்து நின்னீங்கன்னா, ஒரு குடும்பமாக, ஒரு கூட்டமாக, ஒரு சபையாக சேர்ந்து நிற்கும் போது எந்த சத்ருவும் என்ன செய்ய முடியாது, உள்ள புகரவே முடியாது. நீங்கள் அதற்கான வழியை உண்டாக்க வேண்டும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த யோவான் பாருங்க, ஐக்கியத்தை பற்றி ரொம்ப அதிகமாக எழுதியிருப்பார். இயேசு கிறிஸ்து கடைசியில் அவர் ஒரு ஜெபம் பண்ணியிருப்பார். சீஷர்களெல்லாம் வச்சுக்கிட்டே ஒரு ஜெபம் பண்ணியிருப்பார். பெரும்பாலும் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே வெளிப்படையாக ஜெபம் செய்ததை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியாது. 2 ஜெபம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஒன்று இந்த சீஷர்களை வச்சுட்டு செஞ்ச ஜெபம், இன்னொரு ஜெபம் அந்த கெத்செமனே தோட்டத்திலே செய்த ஜெபம். இந்த 2 ஜெபம் தான் இயேசு கிறிஸ்து தனிமையில் போய் என்ன செய்தார் அல்லது அவர்களுடைய சீஷர்களை வச்சுட்டு என்ன செஞ்சார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ஜெபம் தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில், இது 1 யோவான் நிருபம், அது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை கர்த்தருடைய சீஷனாகிய இந்த யோவான் என்ன செய்திருக்கிறார்னா, ஒரு வார்த்தை விடாமல் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எப்படி ஜெபம் பண்ணார், பிதாவே அப்படின்னு எப்படி கூப்பிட்டாரு, எப்படி பிறருக்காக ஜெபிக்கிறார், சீஷர்களுக்காக என்னெல்லாம் சொல்லி ஜெபிச்சார்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வசனங்களை நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் வாசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி ஜெபம் பண்ணி அவர் சொல்லும்போது அந்த ஐக்கியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அதிகமாக பிதாவின் இடத்துல சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பார். நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கோ அதுபோல் இவர்களும் உங்கள் கூட ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிதாவிடத்திலே அவர் கேட்டிருப்பார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற நாம் மனுஷர்களோடும் ஐக்கியம் கொள்ள வேண்டும். மனுஷர்களோடு உள்ள ஐக்கியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவர்களை அற்பமாய் நாம் எண்ணிவிட முடியாதல்லவா? மனிதர்களுடைய உதவி நமக்கு தேவை. மனுஷர்கள் ஆண்டவர் நமக்கு பக்கத்தில் வைத்திருக்கிறது, நாம் அவர்களுக்கு உதவி செய்யணும், அவர்களும் நமக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். இதுக்காக தான் ஆண்டவர் மனிதர்களை சிருஷ்டித்திருக்கிறார். என்னதான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட், அவர்கிட்ட போய் ஞான ஸ்நானம் பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து நின்றார். அப்படி நின்னப்போ யோவான் ஸ்நானன் என்ன சொன்னார், நான் உம்மிடத்தில் ஞான ஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துட்ட அவர் கேட்குறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. முதலாவது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம், இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் வானத்திலிருந்து அவர் இறங்கி வந்தாலும் மனுஷனுடைய உதவி அவருக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. ஆமென். சில நேரங்களில் நாம் அறியாமல் இப்படி சொல்லிவிடுவோம், எந்த மனுஷரும் எனக்கு தேவையே இல்லை அப்படி சொல்லிவிடுவோம். அப்படி அல்ல. மனுஷனை நம்ப வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. மனுஷர்களை நாம் மதிக்க வேண்டும். மனிதர்கள் மேல் நல்ல மரியாதை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிற்குள்ளே அவர்களிடத்திலே நல்ல மரியாதை காண்பிக்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க வெளியே மரியாதை காண்பித்தா போதும். நோ, உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் மரியாதை காண்பிக்க வேண்டும். நீங்கள் என்னதான் வெளியே மரியாதை காண்பித்தாலும் மனதிற்குள்ள மரியாதை குறைவாய் ஒரு மனிதனை நீங்கள் நடத்தும் போது ஆண்டவர் முகத்தை அல்ல பார்க்கிறது, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய மனிதர்கள் அதை செய்கிறது உண்டு. வெளிப்புறமாக நல்லா பேசுவாங்க, ஆனால் உள்ளத்திற்குள்ளே அவர்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் அவர்களுக்கு இருதயத்தில் இருக்காது. உள்ள ஒன்று பேசுவார்கள், ஆனால் வெளியே ஒன்று காண்பித்துக் கொள்வார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்திற்குள்ளேயும் அவர்களை நேசிக்கணும், வெளியவும் நேசிக்கணும். இருதயத்துக்குள்ளேயும் அவங்க மேல் அன்பு செலுத்தணும், வெளியவும் அன்பு செலுத்தணும். ஒருவேளை உங்கள் இருதயத்திற்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுக்காத ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, பிறரை அற்பமாய் எண்ணக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு பிசாசு கொடுப்பான, உடனே அந்த கனியற்ற அந்தகார கிரியை நீங்க என்ன செய்யணும், கடிந்து கொள்ளணும். அது ஒரு மாய்மாலத்தின் ஆவி, அது தேவனுடைய ஆவி அல்ல. ஆமென். மனிதர்களை நாம் அன்பாய் நேசிக்க வேண்டும். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அன்பாய் நேசிக்கணும். நம்முடைய சொந்த வீட்டை, உங்களுடைய தாய் தகப்பனை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அன்பாய் விசாரிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமை
மகிமைப்படுவதாக. பாருங்க, ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார், நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் ஐக்கியப்பட்டிருந்தால் தான் நம்ம ஒளியில இருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த சுபாவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். வெளிச்சம் என்பது நமக்குள்ளே தெய்வீக சுபாவமாய் என்ன செய்கிறது? நமக்குள்ளே தெய்வீக சுபாவமாய் அது வெளிப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நமக்குள்ளே பிரகாசிக்கிற அவருடைய ஒளி. ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய ஒளி உங்களிடத்தில் பிரகாசிக்கிறதுனால என்ன நடக்கிறது என்று இதுவரை நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்மிடத்தில் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளான இடத்தில் அந்த ஒளி பிரகாசிக்கிறது. இந்த இருள்னால் அதை பற்றி கொள்ள முடியல, அந்த ஒளியை மேற்கொள்ள முடியல, அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியல. ஏன்னா இது மிக பெரிய ஒளி, இது ஆச்சரியமான ஒளி. இது பரலோகத்தின் ஒளியாய் இருக்கிறது. இது உலகத்திற்காக கொடுக்கப்படுகிற ஜீவ ஒளியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது பேசுகிற ஒளி. ஆமென். இது மனுஷனை விடுவிக்கிற ஒளியாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒளியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். அந்த ஒளி நமக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அதை பற்றின புரிதல் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்குள்ளே அந்த ஒளி இருக்கிறது. ஒருவேளை இல்லாதது போல நீங்கள் உணர்ந்தீர்கள், ஆனால் ஆழத்தில் இருள் இருக்கிறது போல நீங்கள் உணர்ந்தீர்கள், ஆனால் இப்பொழுதே அந்த ஜீவ ஒளியை வரவழையுங்கள் உங்களுக்குள்ளே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையில் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம் அப்பா. எங்களோடு நீர் இடைபடுகிறீர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம், நீர் எங்களுடைய உணர்வுகளை அறிந்தவர், எங்களை உருவாக்கினவர், தாயின் கருவில் நாங்கள் தோன்றுகிறதற்கு முன்னமே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்கள் ஆனார்கள். அப்படிப்பட்ட இந்த மனுக்குலத்திற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தீர். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று வாசித்தோமே. எங்களுக்குள்ளே நீர் அருளின இந்த ஜீவ ஒளிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிறதான இருள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுக்கே தெரியாமல் அது ஒருவேளை ஆழத்திற்குள் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஒளி இப்பொழுதே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிப்பதாக, அவருடைய வீட்டுக்குள்ளே பிரகாசிப்பதாக, அவருடைய இருதயத்தில் பிரகாசிப்பதாக, அவருடைய மனதுக்குள்ளே பிரகாசிப்பதாக, அவர்கள் தொழில் செய்கிற இடங்களிலே பிரகாசிப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இரவு நேரங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயந்து கொண்டிருக்கிற அந்த நிலைகள் மேல பிரகாசிப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஒளி விடுவிக்கிற ஒளியாய் இருக்கிறபடியினாலே உடைய வல்லமையினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஒளி உள்ள இருக்கிறதுனால, இந்த ஜீவ ஒளி உள்ள இருக்கிறதுனால ஆண்டவரே, இவைகள் நற்கிரியைகளாய் நல்ல சுபாவங்களாய் வெளிப்பட, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இவர்களும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவும் அப்பா ஸ்தோத்திரம் உடைய ஒளியினாலே தொடப்படவும் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா இருளின் சுபாவங்கள், இருளின் கிரியைகள், எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதிரே உள்ள நாட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நல்ல சுகபலத்தை சரீரத்தில் தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.